கேட்குது. இன்னும் கொஞ்சம் சவுண்டு வை. தேடி வருவாங்க. சிட்டையெல்லாம் குருக்கள்லாம் தெரியும். சுவாமி வரலையான்வாங்க. இப்பெல்லாம் ஒரு 5 பேருக்கு ரெடி. என்னது? ரெடி. இந்த நம்பர் இல்லாமல் கொடுக்கு. ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் உபசன்னதிகள் 11 திருக்கோபுரங்களுக்கான மகா சம்ரோக்ஷண பெருவிழா. வானமே பூமியை அண்ணாந்து பார்த்தது போல் திருவரங்கமான பூலோக வைகுந்தத்தை தேவாதி தேவர்களும் மற்ற தெய்வங்களும் வானத்திலிருந்து கீழ் நோக்கி வந்து பார்த்து கொண்டிருக்க, கீழுள்ள பக்தர்கள் எல்லாம் பூலோகத்தை நோக்கி வருகின்றது போல பூலோக வைகுந்தத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். வைகுந்தத்தில் இடம் இல்லாமலா தன் பாயலை சுருட்டி கொண்டு பூலோகம் வந்தடைந்தான் பகவான். பகவான் திருவரங்கம் வந்தடைந்தது அடியார் பெருமக்களை திருத்தி பணிகொள்ள. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்க அச்சுதா அமரரேரே ஆயர் தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று பாடி பரவசமாகின்ற ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார். இந்த சுவை, இந்த மகா சம்ரோட்சண காட்சியை நேரலையாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, இந்த சுவையை விடவா மேலுள்ள சுவையெல்லாம் சுவைக்கக்கூடும்
என்பதாக இப்பொருள் அமைந்திருக்கலாம். கொண்டல் வண்ணனை கோவலராய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்கின்றார் பாணர் ஸ்ரீ திருப்பானாளும். இதோ அற்புதமான திருக்காட்சியை ஜெயா டிவி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியை கண்ட கண்கள் மற்றொன்றினை காண தேவையில்லை என்ற கருத்தினை ஸ்ரீ திருப்பானாழ்வார் மிக அழகாக அன்றைய நாளிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறை கடலேழும் 7 மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற வெம்பெருமான் அரங்கமா நகரமந்தானே. மலையிலிருப்பான், கடலிலிருப்பான், செடியிலிருப்பான், புஷ்பங்களிலிருப்பான். அந்த எங்கும் இருக்கின்ற எம்பெருமான் நம் பெருமாள் இங்கே அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கிறான் என்றால் அற்புதமான இந்த காட்சி. இந்த காட்சியிலே இந்த மகா சம்ரோட்சண பெருவிழாவை ஒட்டி இங்கே ஹோமங்கள் நடைபெறுகின்றன. 4 கால பூஜை, 9 குண்டம், பஞ்சவேதிகை 5. இந்த ஹோம யாகசாலையிலே பட்டர்கள் 18. 1914ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் பாலாலயம் வைக்கப்பட்டு துவக்கப்பட்ட இந்த மகா சம்ரோட்சண பெருவிழா இன்றைய அற்புதமான நாளில், அற்புதமான திருநாளில் 156 ஏக்கர் பரப்பளவில் உலகிலேயே 7 பிரகாரங்களை கொண்டதும் 21 கோபுரங்கள் 9 தீர்த்தங்களையும் உள்ளடக்கிய புராதன ஆலயங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் உபசன்னதிகள் மற்றும் 11 கோபுரங்களுக்கு இந்த அற்புதமான ஆவணி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை ஏகாதசி திதி புனர்வசு நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபதினத்தில் சிம்ம லக்னத்தில் மகா சம்ரோக்ஷண பெருவிழா. அற்புதமான இந்த அருங்காட்சியை இதோ வானிலிருந்து வெளிக்கீற்று போல் நிலவு ஸ்ரீரங்கத்தை பார்த்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றார். சுக்கிரன் பூஜித்த ஸ்ரீரங்கத்திலே திருமலையிலே சந்திரன் பூஜித்த சந்திரன், அந்த சந்திரன் சுக்கிரன் பூஜித்த திருவரங்கத்தை தரிசித்துக் கொண்டிருப்பது ஒரு வியப்பான காட்சி. இந்த நேரலை ஒளிபரப்பில் இன்றைய நிலையில் நம்மோடு இணைந்து கொள்பவர் தென் திருப்பேரை ஸ்ரீமான் உபய வேதாந்த அரவிந்த லோட்சணன் அவர்கள். ஆராத அருளமுதம் புதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோலாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்துச் சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கமெனத் திகழும் கோயில்தானே. பூலோக வைகுண்டமான திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய உபசன்னதிகள் மற்றும் 11 கோபுரங்களுக்குண்டான மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற தொடங்கியிருக்கிறது. ஜிஎஸ் சுவாமிகள் என்ன, அத்தியாபக சுவாமிகள் என்ன, அரையர் சுவாமிகள் என்ன, அனைவரும் சம்பிரோக்ஷணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இவ்வேளையிலே
திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய சில விசேஷங்களை நாமும் அறிந்து கொள்ளலாம். ஓரொரு நாளும் பகவானுடைய சன்னதியிலே நாமும் இந்த பாசுரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்று தெரிவிக்கிறோம். திருவரங்கம் வாழ வேண்டும் என்று நாம் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறோம். அது திருவரங்கத்திலே மட்டுமல்ல, திருவல்லிக்கேணியாக இருந்தாலும் சரி, வானமாமலை, திருக்குறுங்குடி முதலான அனைத்து திவ்ய தேசங்களிலேயும் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்று பிரார்த்திக்கிறோம். ஏன் மற்ற திவ்ய தேசங்கள் வாழ வேண்டாமா? திருவரங்கம் மட்டும் வாழ்ந்தால் போதுமா என்கிற கேள்வி எழுகிறது. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்று தெரிவிக்கிறோம். அடியார்கள் வாழ திருவல்லிக்கேணி வாழ, அடியார்கள் வாழ வானமாமலை வாழ, அடியார்கள் வாழ திருக்குறுகூர் வாழ என்று சொல்ல வேணும். ஆனால் அப்படி சொல்வதில்லை. எதற்காக என்றால், திருவரங்கம் வாழ்ந்ததேயானால் அனைத்து திவ்ய தேசங்களும் வாழ்ந்துவிடும். வேர்பற்றாக இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் திருவரங்கமே. திருவரங்கம் வாழ்ந்ததேயானால் அனைத்து திவ்ய தேசங்களும் வாழ்ந்துவிடும். ஒரு மரத்திற்கு ஜலம் சேர்க்க வேணுமேயானால் வேரிலே ஜலம் சேர்த்தால் அந்த ஜலம் மரத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் ஜலத்தை கொண்டு சென்று மரத்தை நன்றாக தழைத்து பனைத்து வளரச் செய்கிறது. அதே போல திருவரங்கம் வாழ்ந்ததேயானால் திருவல்லிக்கேணி வாழ்ந்துவிடும். திருவரங்கம் வாழ்ந்ததேயானால் வானமாமலை, திருக்குறுங்குடி முதலான திவ்ய தேசங்கள் வாழ்ந்துவிடும். திவ்ய தேசங்களுக்கு வேர்பற்றான திவ்ய தேசம் திருவரங்கம். இந்த திருவரங்கத்தை பற்றி மேலும் இடைவேளைக்கு பிறகு அனுபவிக்கலாம். அப்படி சொல்ல முடியாதுப்பா. திரு அங்க கொடுத்துட்டேன். அது முடிக்கணும்ல, சென்டென்ஸ் முடிக்கணும். சென்டென்ஸ் முடிக்கணும். இந்த சென்டென்ஸ் முடிக்கணும். பிரேக்க நேத்திரு. அவருக்கு நான் வந்துடுறேன். ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில்
உபசன்னதிகள் 11 கோபுரங்களுக்கான மகா சம்ரோக்ஷண பெருவிழா. யாகசாலையில் 4 கால யாக பூஜை இன்றைய நாளில் நிறைவு பெறுகின்றது. இன்று விடியலில் விஸ்வரூப தரிசனம், திருப்பள்ளி எழுச்சி, சதுஸ்தானார்ச்சனை, பிரயாச்சித்த மகா சாந்தி ஹோமாதிகள், மகா பூர்ணாகுதி, பலி, கிரகப்பிரீதி, தசதானம், யாத்ராதானம் அமைந்தருளியது. இப்போதைய நிகழ்வுகள் இனி அமையவிருக்கின்றன. கடங்கள் சத்திர சாமர தாள வாத்திய மங்களங்களுடனும் வேத கோஷங்களுடனும் புறப்பட உள்ளது. அரங்கன் அமருவதற்கு முன்னமே தீ என போற்றப்படும் திருமகள் அரங்கனுக்காக அமர்ந்த திருத்தலம். திருமகள் அமருவதற்கு முன்னமேயே அரங்கனுக்கு மாலையாக விரும்பிய கங்கையினும் புனிதமாகிய காவிரி தாய் அரங்கன் அமர்வதற்காக தோதாக தாமே மாலை போன்று இருபுறமும் விருந்து ஏற்படுத்திய ஒரு ஸ்வயம் வியக்த, அதாவது தானே தோன்றிய தலம். அரங்கன் நான்முகனான பிரம்மனின் தபஸிற்காக திருப்பார்கடலிலே தானே சுயமாக தோன்றிய சுயம்பு. அர்ச்சையின் முதல்வன் இவனே என்று போற்றுகின்றனர் பெரியோர். அர்ச்சையின் இலக்கணம் இவனே என்று புகழ்மாலை சாற்றுகின்றனர் ஆன்றோர்கள். வேதங்களால் போற்றப் பெறுபவனும் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 108 திவ்ய திருத்தலங்களுக்கெல்லாம் முதன்மையானது ஸ்ரீரங்கம். ஏன் தலையானது, வைணவத்தின் வேரானது, அடியார்களின் அடிமனதில் என்றும் நிலை கொண்டிருப்பது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை ஆழங்கால் பட வைத்தது. அனைவருக்கும் பிரதானமானது. கோயில் என்றாலே திருவரங்கம்தான். உடையவர் எம்பெருமானார் யதிராஜன், கோயில் அண்ணன், இவ்வாறெல்லாம் போற்றப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜ முனிவர் இத்திருக்கோயிலின் தலைமை பொறுப்பு ஏற்று ஏற்படுத்திய பழக்க வழக்கங்கள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள திருத்தலம். யாகசாலையிலிருந்து அனைத்து சன்னதிகளுக்கும் மந்திரத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தீர்த்தங்கள் கலசங்களிலே ஏந்தி புறப்பட தயாராக இருக்கிறது. இந்த அற்புதமான நிகழ்வுகளை அகில நன்மைக்காக, அகில மக்களின் மேன்மைக்காக ஜெயா டிவி பக்தி பரவசத்துடன் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் என்றும், மானுஷம் என்றும், திவ்யம் என்றும், ஆருஷம் என்றும் திவ்ய தேசங்களை 4 வகையாக பிரிக்கலாம். மனிதர்களாலே ஏற்படுத்தப்பட்ட சன்னதிகள் மானுஷம் என்றும், தேவர்களாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட சன்னதிகள் திவ்யம் என்றும், ரிஷிகளாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சன்னதிகள் ஆருஷம் என்றும், பகவான் தானே பூமியிலிருந்து ஆவிர்பவித்த க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் என்றும் வழங்கப்பெறுகின்றன. அந்த ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் 8 க்ஷேத்திரங்கள். 8 க்ஷேத்திரங்களுக்குள்ளே மிகவும் முதன்மையான முக்கியமான க்ஷேத்திரம் திருவரங்கம். அந்த திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய உபசன்னதிகளுடைய சம்பிரோக்ஷணம் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆச்சாரிய சுவாமிகள் என்ன, ஜிஎஸ் சுவாமிகள் என்ன, பக்தர்கள் என்ன, அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பிரணவாகார விமானத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம்.
அறிவிலா மனிதரெல்லாம் அரங்கமென்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரக்கமெல்லாம் புல்லெழுந்தொழியுமன்னே என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அருளி செய்கிறார். அறிவிலா மனிதரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில், ஒரே ஒரு தடவை திருவரங்கம் அப்படின்னு சொன்னா பொறியில் வாழ் நரக்கமெல்லாம் புல்லெழுந்தொழியுமன்றே, நரக்கம் கூட அப்படியே சொர்க்கமா மாறிடுமா. நரக்கத்தில் ஒத்தரும் வசிக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் சுவர்க்கத்திற்கு வைகுண்டத்திற்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அதனால நரகலோகம் புல்முளைத்து போய்விடும் என்று தெரிவிக்கிறார். கோயில் அப்படின்னாலே அது திருவரங்கத்தையே குறிக்கும். தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவரங்கம் என்று பெரியோர்கள் கொண்டாடுவார்கள். இந்த திருவரங்கத்தை பற்றி ஆதிசங்கரர் அவர் ரங்கநாத அஷ்டகம் என்கிற ஸ்லோகத்தை அருளி இருக்கிறார். அதிலே கடைசி ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுகிறேன். இதம் ஹி ரங்கம் தெஜதாம் இஹாங்கம் புனர்னச்சாங்கம் யதிச்சாங்கமேதி பாணௌ ரதாங்கம் சரணாம்புகாங்கம் யானே விஹங்கம் சயனே புஜங்கம். திருவரங்கத்திலே ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட்டதேயானால் திருவரங்கத்தில் உடலை நீத்தவன் அவனுக்கு மறுபடியும் பிறப்பு என்பது கிடையாது, அவன் வைகுண்டத்தை அடைந்து விடுகிறான் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இதம் ஹி ரங்கம் தெஜதாம் இஹங்கம், இது திருவரங்கம். இந்த திருவரங்கத்திலே யார் உடலை நீத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபடி பிறப்பு என்பது ஏற்படாது. பிறப்பு ஏற்படும் எங்கு என்றால் வைகுண்டத்திலே அவர்களுக்கு பிறப்புங்கிறது ஏற்படும் என்று இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ தலைமை பீடம் இந்த ஊர். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரும் மண்டி கிடந்தது இந்த திருவரங்கம். திருவரங்கத்திலே அத்தனை பேரும் வாழ வேணும் என்று ஆசைப்பட்டார்கள். ஓரொரு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பல விடங்களிலே பிறந்தாலும் அத்தனை பேரும் சேர்ந்து வாழ்ந்தது என்றால் அது திருவரங்கம். அந்த திருவரங்கத்தை பற்றி மேலும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு அனுபவிக்கலாம். கிருஷ்ணமாச்சாரியா புக்கு கோயில் வடகளை பிடிச்சி பாங்கம் படிச்சல கேஸ் சும்மா பிரம்மா ராமானுஜரே வடகலன்ட்டாங்களாமே. பிடிச்சி நாங்கள் போனால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஆகியமாக பேசிகிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார், நான் சத்தமாக போட்டுடுறேன் வேறு என்ன இதெல்லாம் எழுதுகிறோம் இதெல்லாம் பார்த்து நான் படிச்சிருக்கேன்.
திருவரங்க திருக்கோயிலிலே தேவாதி தேவர்கள் புஷ்பங்களை அக்னி பகவானிடம் கொடுத்து அந்த அக்னி மூலமாக ஓர் அற்புதமான பூமழை தூவிக்கொண்டிருக்கின்றது. திருவரங்க திருக்கோயிலில் சன்னதிகள் உபசன்னதிகள் ஏராளம். ஏறத்தாழ குறிப்பாக 44 உபசன்னதிகள் திருவரங்க திருக்கோயிலுக்குள்ளேயே அமைந்துள்ளன. அவற்றின் அழகும் பொலிவும் அகிலத்தில் வேறெங்கும் காண இயலாதவை. உதாரணமாக கருட மண்டபத்தில் அமைந்துள்ள பெரிய கருடன், சாலக்கிராம சிலாரூபமான அமிர்த கலச கருடன், சாலக்கிராம சிலாரூபமான பரமபதநாதன், சாலக்கிராம சிலாரூபமான ஸ்ரீ நரசிம்மர் உடையவர் சன்னதி, தேவகி யசோதையுடன் கூடிய வசுதேவர், சேனை முதல்வர் சன்னதியில் உள்ள விபீஷணர், மடப்பள்ளி அருகே உள்ள மிக மிக அழகான அன்னமூர்த்தி, உடையவர் சன்னதி அருகே உள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி அவருடைய அற்புதமான சன்னதி, ரெங்கவிலாஸ் மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபாலன் சன்னதி, ஆயிரங்கால் மண்டபத்தில் சமீபத்தில் அகழ்வு செய்தபோது வெளிப்பட்ட பரதநாட்டிய சித்திரங்கள், அவற்றில் அமைந்துள்ள முத்திரைகள், அதன் கலை நுணுக்கங்கள், சிலாரூபங்களை இவை போன்று வேறெங்கும் காண்பது அரிது என்று போற்றுகின்றனர் பெரியோர்கள். தரிசித்த மாத்திரத்தில் மெய்சிலிர்க்க வைப்பது மட்டுமல்ல, அகத்தில் அதை அணைத்து கொள்ளும் ஒரு ஆனந்த பாட்சியத்தை அமைப்பது ஆகும். 11 கோபுரங்களுக்கான மகா சம்ரோட்சண வரிசையில் கிழக்கு வாசல் கட்டை கோபுரம், கிழக்கு வாசல் தாமோதர கிருஷ்ணர் கோபுரம், தெற்கு நாழிகேட்டான் கோபுரம், ஆரியப்படால் கோபுரம், தாயார் சன்னதி முகப்பு கோபுரம், தெற்கு வாசல் 1வது கட்டை கோபுரம், தெற்கு வாசல் 2வது கட்டை கோபுரம், மேலவாசல் சங்கிலியன் கோட்டை கோபுரம், மேலவாசல் கட்டை கோபுரம், வடக்கு வாசல் 1வது கட்டை கோபுரம், வடக்கு வாசல் 2வது கட்டை கோபுரம். 11 கோபுரங்களுக்கான அற்புதமான மகா சம்ரோட்சணமும் உபசன்னதிகளுக்கான மகா சம்ரோட்சண பெருவிழாவையும் ஜெயா தொலைக்காட்சி உலக மக்களுக்காக உன்னதமாக உயர்ந்ததோர் அமிர்தமாக ஓந்தளித்து கொண்டிருக்கின்றது. திருவரங்கத்தில் தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தோமேயானால் வலது பக்கத்திலே முதலிலே இருப்பது கூரத்தாழ்வான் பராசர பட்டர் சன்னதி. பகவத் ராமானுஜருடைய சீடர்களுக்குள்ளே முதன்மையானவர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், அவருடைய பிள்ளை ஸ்ரீ பராசர பட்டர். அந்த பட்டருடைய சன்னதி முதலிலே அமைந்திருக்கக்கூடியது. அந்த சன்னதிக்கு சம்பரோக்ஷணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வைகுந்தத்தை மறுத்து இவ்வூரிலே வாழ்ந்தவர்கள் உண்டு. தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அனுபவிக்கிறார். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ரங்கநாதனிடத்திலே எனக்கு பரமபதம் வேண்டாம், இங்கே இருந்து கொண்டு ரங்கநாதனை அனுபவிப்பதைக் காட்டிலும் பரமபதம் என்பது எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். அடுத்த பாசுரத்தினாலே பரமபதம் வேண்டாம் என்றால் இந்த சம்சாரத்திலேயே இருந்து விடுகிறீரா என்று கேட்க,
இந்த சம்சார சக்கரத்திலே உழல்வதும் எனக்கு வேண்டாம் என்று 3வது பாசுரத்தினாலே காட்டினார். வேதநூல் பிராயம் 100 மனிசர்தாம் புகுவரேலும் பாதியம் உறங்கிப் போகும் நின்றையிப் 15 ஆண்டு பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. பகவானிடத்துல எனக்கு பிறவியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். வைகுந்தம் தரேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டீர். அப்படின்னா பிறவி இந்த லோகத்திலே பிறக்கிறீரான்னு கேட்டா அதுவும் வேண்டாம்னு சொன்னா உம்மை நான் எங்குதான் வைப்பது என்று கேட்கிறார். உடனே தொண்டரடிப்படி ஆழ்வார், அரங்கமா நகருளானே, பூலோக வைகுந்தம் இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் வைகுந்தத்திலே கிடைக்கக்கூடிய அனுபவம் இங்கேயே கிடைத்துவிடும். அதனால என்ன பூலோக வைகுண்டமான திருவரங்கத்திலே வைப்பாய் என்று வேண்டினாராம். ஆழ்வார்களுக்குள்ளே தொண்டரடிப்படி ஆழ்வார் ரங்கநாதனை மட்டுமே பாடினார். அந்த தொண்டரடிப்படி ஆழ்வார் சன்னதி, அதற்கு அருகிலே ஹனுமானுடைய சன்னதி, திருப்பானாழ்வாருடைய சன்னதி. ஹனுமானிடத்துல ராமன் என்னோடு நீர் வைகுந்தத்துக்கு வந்துவிடும் என்று ராமன் ஹனுமனை அழைத்தானாம். ராவண யுத்தம் முடிந்தது. ராமன் சீதையை கைப்பிடித்தான். ராமனுக்கு பட்டாபிஷேகமானது. லவகுச்சர்கள் பிறந்தார்கள். லவகுச்சர்களுக்கு ராமன் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான். இப்பொழுது வைகுந்தத்தை நோக்கி புறப்படுகிறான். அப்பொழுது ஹனுமானை அழைக்கிறான் ராமன். ஹனுமான் பார்த்து, வேண்டாம், இந்த லோகத்திலேயே இருந்து உன்னையே நான் அனுபவித்துக் கொண்டிருக்க ஆசைப்படுகிறேன் என்று ஹனுமான் ராமனிடத்திலே சொல்லிவிட்டாராம். ஸ்னேகோமே பரமோ ராஜன் त्वयि नित्यं प्रतिष्ठितः பக்திஷ்ச நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி. ராமனை கண்ட கண்கள் வைகுந்தநாதனை காணாது அப்படின்னு சொல்லி திருவரங்கத்துக்கு வந்துட்டாராம். ராமனை பார்த்த கண்கள் வேற யாரையும் பார்க்காதுன்னா அப்ப எதுக்காக திருவரங்கத்துக்கு வரணும்னா, திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள் சாட்சாத் ராமன், உற்சவமூர்த்தி. அவன் வேறு, ராமன் வேறு கிடையாது. அதனால திருவரங்கநாதனை சேவிக்க வேணும் என்பதற்காக ஹனுமான் இங்கேயே நித்தியவாசம் பண்ணுகிறாராம். ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கூர நாராயண ரங்க நாராயண ஜிஎஸ் சுவாமி எழுந்தருளி கொண்டிருக்கிறார். ஆழ்வார்த்த நகரியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானார் ஜிஆர் சுவாமி, அவர் திருவரங்கநாதனுடைய உபசன்னதிகை சம்பிரோக்ஷணங்களுக்கு வந்திருக்கிறார், எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜிஎஸ் சுவாமி வந்திருக்கிறார். மற்றும் திருவரங்கத்திலே பகவானுடைய நித்திய கைங்கரியம் செய்யக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள், கோவில் நிர்வாகஸ்தர்கள், அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் ரங்கநாதனுடைய அருளை பெற வேணும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். திருப்பானாழ்வாரும் ரங்கநாதனை 10 பாசுரங்களினாலே பாடினார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்று தொடங்கி 10 பாசுரத்தை பாடினார். அதிலே கடைசி பாசுரம், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. என் அமுதான திருவரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. மற்றொன்றுனா எது? பரவாசுதேவன், வைகுண்டநாதன். அதனாலே தொண்டரடிப்படி ஆழ்வாரும் வைகுந்தம் வேண்டாம்னு சொன்னார், ஹனுமானும் வைகுந்தம் வேண்டாம்னு சொன்னார், திருப்பானாழ்வாரும் வைகுந்தம் வேண்டாம்னு சொன்னார். அதனால அவர்கள் 3 பேரும் அருகருகிலேயே தானும் இருக்கிறார்கள். முதலிலே பராசர பட்டர் சன்னதின்னு சொன்னோம். அவரும் ரங்கநாதனிடத்திலே பிரார்த்தித்தாராம், வேண்டினாராம், எனக்கு நீ வைகுந்தத்தை கொடுக்கிறாய், நான் வைகுந்தத்துக்கு செல்லுகிறேன். ஆனா அங்க திருவரங்கநாதனுடைய முகம் போன்று உன்னுடைய சேவை வைகுந்தத்திலே இல்லையே, ஆனால் நான் வைகுந்தத்திலிருந்து கீழே குதித்து மறுபடியும் திருவரங்கத்துக்கு வந்து விடுவேன் என்று சொன்னாராம். அதனாலே பராசர பட்டர் சன்னதி, தொண்டரடிப்படி ஆழ்வார் சன்னதி, ஹனுமான் சன்னதி, திருப்பானாழ்வார் சன்னதி அனைத்தும் சேர்ந்து திருவரங்கத்திலே இருக்கக்கூடியது. வேறு ஊரிலே யார் வாழ்ந்தாலும் கூட
திருவரங்கத்திலேயே திரும்பி வந்து தாங்கள் வாழ வேணும் என்று ஆசைப்பட்டார்கள். குலசேகர ஆழ்வார், ஆழ்வார்களுக்குள்ளே ராஜாவாக பிறந்தவர் குலசேகர ஆழ்வார். அவர் ஓரொரு நாளும் திருவரங்கத்தை நோக்கி நாமும் செல்ல வேணும் என்று ஆசைப்படுவராம். திருவரங்கத்திற்கு சென்று விட்டால் இவர் திரும்ப வராமல் போய்விடுவரே என்று மந்திரிமார்கள் சேனாபதிகள் பார்த்து அவர் திருவரங்கத்தை நோக்கி புறப்படும் பொழுது எதிர்த்தாற் போல 2 ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுப்புவராம். அரங்கனுடைய அடியாரை பார்த்தவுடனே அவர் வருக வருக என்று அவரை வரவேற்று அவருக்கு அன்னத்தை கொடுத்து அவருக்கு வேஷ்டி உத்திரியங்களை கொடுத்து அவரிடத்திலிருந்து சில நல்வார்த்தைகளை கேட்பர். அன்றைய பொழுது முடிந்துவிடும். அடுத்த நாள் திருவரங்கத்தை நோக்கி புறப்படுவர். மந்திரிமார்கள் மற்றொரு அரங்கனுடைய அடியார்கள் 2 ஸ்ரீ வைஷ்ணவர்களை எதிர்த்தாற் போலே அனுப்புவர். அவரை விழுந்து சேவித்து வரவேற்று அன்னதானம் பண்ணி அவரிடத்திலிருந்து 2 நல்வார்த்தை கேட்பர். இப்படியே ஓரொரு நாளும் சென்று கொண்டு இருந்ததாம். அதனாலே ஓரொரு நாளும் திருவரங்கத்தை அடைய வேணும் என்று குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்டார். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒவ்வொருவரும் காலையிலே தூங்கி விழித்தவுடனே திருவரங்கத்தை நோக்கி 7 அடி எடுத்து வைக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செய்யக்கூடிய தினச்சரியை அனுஷ்டானத்திலே முதல் அனுஷ்டானம் எது என்றால் திருவரங்கத்தை நோக்கி நாமும் 7 அடி நடந்து செல்ல வேண்டும். ராமானுஜர் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஜன் என்று ராமானுஜரை பற்றி தெரிவிக்கிறார். மேலும் இதனுடைய அர்த்தங்களை இடைவேளைக்கு பிறகு அனுபவிக்கலாம். கட் பண்ண சொல்கிறாங்க. 5 பிரேக் 3 பிரேக் ஆச்சு. இப்போ இன்னும் 2 இருக்குது. ஏன்னா அந்த சம்ரோஷத்துக்கு எல்லா பிரேக்கை விட்டுடணும். அங்கே போய் விட்டோம்னா இந்த சம்ரோஷன் கொஞ்சம் கட்டடக்கலை எனக்கு எல்லாம் தெரியாது. இப்போதான் எடுத்து மண்ணெல்லாம் எடுத்து வெடி சத்தமா அங்கே போடுற வெடி.
விதானத்தின் நித்தில பந்தலின் கீழே கோல மாமணி போல் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாத பெருமானின் திருக்கோயிலின் அற்புதமான கோபுர தரிசனம். பட்டாச்சாரிய சுவாமிகள் அனைவரும் கோபுர உச்சியிலே அமைந்தருளி மகா சம்ரோட்சண பெருவிழாவை நோக்கி காத்துள்ளனர். பல்லவர், பாண்டியர், சோழர், போசலர் போன்ற பல்வேறு மரபினரால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கி கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை கற்றளிகளாக உருவான தமிழக கோயில் கட்டடக்கலை தழைத்து செழித்து தலை நிமிர்ந்து நின்றது. 14ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் ஏற்பட்ட முகமதியர்களின் படையெடுப்பாலும் மதுரை சுல்தான்களின் ஆட்சி காலத்திலும் கோயில்கள் அழிக்கப் பெற்று வழிபாட்டு முறைகள் முட்டுப்பாடுற்று பல ஆண்டுகள் செயலிழந்து இருந்தன. எண்ணற்ற செப்புத் திருமேனிகள் கொள்ளை போனவை போக எஞ்சியவைகள் புதைக்கப்பட்டன. இத்தகைய காலகட்டத்தில் மீண்டும் திருக்கோயில்கள் தழைக்க தமிழகம் வந்தவர்களே விஜயநகர பேரரசர்கள். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் எழுச்சியும் கோயிற்கலை பெற்ற ஆக்கமும் ஊக்கமும் சொல்லில் அடங்காது. ஒரு சாம்ராஜ்யத்தின் எழுச்சி என்பது கோயில்களிலும் கோயில்களிலே அமைந்தருள் இருக்கின்ற தெய்வங்களின் அருள் வெளிப்பாட்டினாலும் தான் அந்த சாம்ராஜ்யத்தில் தர்மம் தழைத்தோங்குகின்றது. அவ்வாறு சிந்திக்க முற்பட்டால் தர்மமிகு தமிழகத்தில் இன்றைய அற்புதமான பொன்னாட்சியில் அற்புதமாக தமிழகமெங்கும் பல பல திருக்கோயில்களின் திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருவது அது இறையருளின் திருவருளே ஆகும். விஜயநகர பேரரசின் சங்கமகுல மன்னர்களான ஹரிஹரர், புக்கர் இவர்களது ஆட்சி காலத்தில் அற்புதமான சில விஷயங்கள் அரங்கேறின. விஜயநகர நாயக்க மன்னர்களின் காலத்திய கோயில்களின் தனித்தன்மைகள் அமைந்தன. உதாரணமாக திருவரங்கம் திருக்கோயிலுக்கு 7 திருச்சுற்றுக்களும், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு 6 திருச்சுற்றுகளும் விரிவுபடுத்தியதை சிறப்பாக குறிப்பிடலாம். கருங்கற்களால் எடுக்கப்பட்ட விஜயநகர நாயக்கர்களின் மதில்களில் விஜயநகர அரசின் இலச்சினையான வராகம், குத்துவாள், சூரிய சந்திரர்கள் போன்ற உருவங்களையும், ராகு சந்திரனை விழுங்குதல், மகரங்கள், கண்ட பேரண்ட பறவை, கயல்கள், உடும்பு போன்ற சிற்ப வடிவங்களையும் பொறிப்பது வழக்கம். நெடி துயர்ந்த கோபுரங்களை நிர்மாணித்தவர்கள் விஜயநகர மற்றும் நாயக்க மன்னர்களாவர். 3 வகை கோபுர அமைப்புகள் அமைக்கப்பட்டன தமிழகத்தில். அதிலும் ஒரு சீரான குறுகும் உடற்பகுதி போல், உடற்பகுதி நடியில் வளைவு பெற்று குறுகியும் அமைப்பது போல், சிகரத்தில் உள்ள மகா நாசிக்கூடு போன்றவை தர்மமிகு தமிழகத்தில் மட்டுமே அமைந்திருந்தது. இதன் அடிப்பீடம் நீளம் அதிகமாகும், சில நேரங்களில் குறைவாகவும், 3லும் மாறுபட்டு இருக்கும். இதில் 100கால் 1000கால் மண்டபங்கள் எடுத்தல், திருக்கோயில் பிரகாரங்கள் முழுவதுமே மண்டபங்களாக மாற்றுதல் ஆகியவற்றில் அன்றைய முன்னோர்கள் அதிக நாட்டம் செலுத்தி வந்தனர். இவற்று சில மண்டபங்கள் அதிஷ்டான வர்க்கத்தோடு கூடிய மேடையாக அமர்ந்த உயர்ந்த மண்டபங்களாகும். திருவரங்கத்தில் அமைந்துள்ள கலைநயம் மிக்க திருக்குழலூதும் பிள்ளை திருக்கோயிலில் இதே போன்று திருவரங்கருட மண்டபத்திலும் மதுரை நாயக்கர் பலரது உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ அம்சங்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்,
அனைவருமே ஸ்ரீரங்க கோயிலுக்கு பல பல திருப்பணிகளை செய்து வந்திருக்கின்றனர். கால மாற்றத்தால், இயற்கை சீற்றத்தால், காவிரி ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கின் போது இப்போதுள்ள ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்து பல சன்னதிகளை அந்த வெள்ளம் சூழ்ந்திருக்கின்ற நேரமெல்லாம் கடந்த காலத்தில் அமைந்திருந்தது. அந்த நேரத்தில் அப்போதிருந்த கோயிலின் கீழே உள்ள பல சிற்பங்கள், பல கட்டிடக்கலைகள் மண்ணால் மூடப்பட்டு மறைந்திருந்தன. அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீக்கி இதன் கட்டடக்கலை அறிந்த ஆராய்ச்சியாளர்களை கொண்டு முன்னர் எப்படி திருவரங்கம் கட்டிடக்கலையோடு அழகுற இருந்ததோ அந்த சிற்பக் கலைகளையும் அந்த வேலைப்பாடுகளையும் இந்த ஆண்டு அற்புதமாக அவற்றையெல்லாம் நீக்கி பழைய திருவரங்கம் எப்படி இருந்ததோ, புராதன திருவரங்கம் எப்படி இருந்ததோ அப்படியே அமைத்திருப்பது திருவரங்க பெருமாளின் திருக்கருணையே ஆகும். ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியிலே உள்ளே சம்பிரோக்ஷணம் முடிந்துவிட்டது. நவநீத கிருஷ்ணன் சன்னதிக்குள்ளேயும் மகா சம்பிரோக்ஷணம் முடிந்துவிட்டது. அந்த எம்பெருமானை இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். மாட மாளிகை சூழ்திரு வீதியும் மன்னுசேர் திருவிக்கிரமன் வீதியும் ஆடல் மாறன் அகலங்கன் வீதியும் ஆலிநாடன் அமர்ந்துரை வீதியும் கூடல்வாழ் குலசேகரன் வீதியும் குலவுராச மகேந்திரன் வீதியும் தேடரிய தர்மவர்மாவின் வீதியும் தென்னரங்கர் திருவாபரணமே. சப்த பிராகாரங்கள், 7 பிராகாரங்களோடு கூடியிருப்பது திருவரங்கம். திருவரங்கத்துக்குள்ளே 21 கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. 54 உபசன்னதிகள் அமைந்திருக்கின்றன. அதிலே 43 உபசன்னதிகளுக்கு இன்றைய தினம் சம்பிரோக்ஷணம் நடைபெறுகிறது. வெள்ளை கோபுரம் 200 அடி உயரத்திலே அமைந்திருக்கக்கூடியது. ராஜகோபுரம் 236 அடி உயரம் அமைந்திருக்கக்கூடியது. 13 நிலைகளோடு கூடியிருப்பது ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தை அழகிய சிங்கர் 44வது பட்டத்து ஜி.ஆர். சுவாமி தானும் செய்து வைத்தார். நான்முகன் கோபுரவாசல், கார்த்திகை கோபுரவாசல், ஆரியபட்டாள் வாசல், நாளிகேட்டான் வாசல், திருவணுக்கண் திருவாசல், தவிட்டரவு வாசல், காயத்ரி மண்டபம், சந்தன மண்டபம், கிளி மண்டபம், அர்ஜுன மண்டபம், ரேவதி மண்டபம், கோடை மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், கருட மண்டபம், பூச்சாத்து மண்டபம், வசந்த மண்டபம், கம்பர் அரங்கேற்ற மண்டபம், கருத்துறை மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், சேஷராயர் மண்டபம், திருவந்திக்காப்பு மண்டபம், திருப்பவித்ரோத்சவ மண்டபம் என்று பல மண்டபங்கள் சன்னதிகள் அமைந்திருக்கக்கூடியது. ஹரியான எம்பெருமான் விருப்பத்தோடு சென்று சேர்ந்த இடம், அதற்கு திருவரங்கம் என்று பெயர். சம்ஸ்கிருதத்திலே ரதிம் கதோ யத்ர ஹரிஹி ச தஸ்மாத் ரங்கம் இத்யுச்சதே. ரதிம் அப்படின்னா விருப்பத்தோடு, கதஹ சேர்ந்தான். எங்கு ஹரியான பகவான் விருப்பத்தோடு சென்று சேர்ந்திருக்கிறானோ அவ்விடம் திருவரங்கம் என்று வழங்கப்படுகிறது. ஆழ்வார் திருவரங்கம் நம்மூர் என்று பாடினார். நாம் அத்தனை பேருமே சொல்லிக்கலாம். ஏதேதோ ஊரிலே இருந்தாலும் அத்தனை பேரும் சொல்லிக்கலாமா? உங்களுக்கு எந்த ஊர்னு கேட்டா ஆழ்வார் திருவரங்கம் நம்மூர் என்று பாடியிருக்கிறாரே. பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமே என ஆண்டாள் நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அருளி செய்கிறாள். ஸ்ரீஹி அப்படின்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி ஆகிற பெரிய பிராட்டியார் ஆனந்தமாக நடனமாடக்கூடிய இடம், அதற்கு திருவரங்கம்
என்று பெயர். அதைத்தான் ஆண்டாள் பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமே என்று நாச்சியார் திருமொழியிலே அருளிச் செய்கிறாள். பெரிய பெருமாளான ரங்கநாதன் எழுந்தருளுவதற்கு முன்பாக இந்த திருவரங்கத்துக்கு சேஷபீடம் என்று பெயர் இருந்தது. இப்பொழுது திருவரங்கம். பெரிய பெருமாள் ரங்கநாதன் வந்ததுக்கு அப்புறம் திருவரங்கம்னு பெயர். பெரிய பெருமாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சேஷபீடம் என்று பெயர். சந்திர புஷ்கரணிக்கு அருகில இந்த சேஷபீடம்ங்கிற இடம் இருந்தது என்று வேதாந்த தேசிகன் என்கிற ஆச்சாரியர் ஹம்ச சந்தேசம் என்கிற நூலிலே தெரிவிக்கிறார். ஸ்ரத்தா யோகாத்து வினமித தனுகு சேஷபீடம் பஜேதாக ஸ்தானம் பாவ்யம் முனிபிருதிதம் ஸ்ரீமதோ ரங்கதாம்னா. பெரிய பெருமாள் வந்ததுக்கப்புறம் ரங்கதாமணி அப்படின்னு பெயர், திருவரங்கம் என்று பெயர். வர்றதுக்கு முன்னாடி சேஷபீடம் என்று பெரியோர்கள்லாம் இந்த இடத்தை பூஜித்தார்கள் என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அந்த திருவரங்கத்திலே உபசன்னதிகள் சம்பிரோக்ஷணத்தை நாமும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருவரங்கத்திலே காவேரியினாலே வெள்ளம் ஏற்பட்ட சமயம் மணல் மூடி திருவரங்கம் முழுக்க மணல் மூடிவிட்டது. இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய கோபுரங்கள், மண்டபங்கள், பிராகாரங்கள் அது அத்தனையும் மணல் மூடி திருவரங்கம் இருந்ததுக்கு அடையாளமே தெரியாத ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது தர்மவர்மா என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய கிளிச்சோழன், அவனுக்கு கிளிச்சோழன் பெயர். அதனுடைய காரணத்தை நாம் பார்க்கலாம். இயற்பெயர் தர்மவர்மா. வேட்டையாடணுங்கிறதுக்காக பல இடங்களிலே சுற்றி திரிந்தான். கடைசியில் ஒரு இடத்திலே சோர்வு ஏற்பட்டு அமர்ந்தான். அப்பொழுது அவன் அமர்ந்த இடத்திற்கு மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் 2 கிளிகள் இருந்துதான். அந்த 2 கிளிகள் ஓரொரு ஸ்லோகத்தை சொல்லிற்று. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம்பதம் விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் சேஷசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா என்று 2 ஸ்லோகத்தை சொன்னதாம். தர்மவர்மா அதை கேட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து மந்திரிமார்களை அழைத்து, புரோகிதர்களை அழைத்து, வித்வான்களை அழைத்து இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டானாம். அதற்கு என்ன அர்த்தம்னா, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். மேலே ஒரு வைகுண்டம் இருக்கு, கீழே ஒரு வைகுண்டம் இருக்கு. அந்த வைகுண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு பக்கத்தில் ஒரு நதி ஓடுறது, அந்த நதிக்கு விரஜைன்னு பெயர். கீழே இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு பக்கத்தில் ஒரு நதி ஓடுறது, அதுக்கு காவேரின்னு பெயர். அதற்கு வைகுண்டம் என்று பெயர், இதற்கு திருவரங்கம் என்று பெயர். அங்க வாசுதேவன் அமர்ந்த திருக்கோலத்தோட காட்சி கொடுக்கிறான். இங்கு ரங்கநாதன் சயன திருக்கோலத்தோட கிடந்த திருக்கோலத்தோட காட்சி கொடுக்கிறான். அது மேலிருக்கக்கூடிய காண முடியாத வைகுந்தம், இது காணக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுந்தம் என்று இதற்கு அர்த்தமா. விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம். இங்க இருக்கக்கூடிய விமானத்துக்கு பிரணவாகார விமானம்னு பெயர். பகவான் கிடந்த திருக்கோலத்தோட பிரணவத்தினுடைய நாயக்கனாக பகவான் திருவரங்கத்திலே காட்சி கொடுக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்தை சொன்னார்களாம். உடனே அந்த கிளிச்சோழன், அந்த தர்மவர்மா தான் எந்த இடத்துல அமர்ந்தானோ அந்த இடத்துக்கு கீழே தான் இந்த திருவரங்கம் இருக்க வேணும் என்று அவன் ஊகித்து அந்த இடத்தை தோண்டினான். பல காவலாளிகள் அந்த இடத்தை தோண்ட அதற்கு கீழே அபாரமாக பிரணவாகார விமானம் தெரிந்தது. இன்னும் தோண்டினான். திருவரங்கன் நம்பெருமாள் கிடைத்தார். அதனால இன்றைக்கு நாம் திருவரங்கனை நம்பெருமாளை சேவிக்கிறோமே, அதற்கு கிளிதான் காரணம். கிளியினுடைய ஸ்லோகத்தை கேட்டு தோண்டி எடுத்தான். அதனாலே அந்த சோழனுக்கு கிளிச்சோழன் என்று பெயர். மேலும் வர்ணனையை இடைவேளைக்கு பிறகு அனுபவிக்கலாம்.
தரட்டுமா உங்களுக்கு? பாஞ்சராத்திரமா? பாஞ்சராத்திரமா? அங்கே வைகான சாக்குனார், இங்கே பாஞ்சராத்திரம் ஆக்குறாரு. ராமானுஜர் சும்மாவே பிரம்மா. பாஞ்சராத்திரம் வைகான சாங்கிட்டா இருக்கிறது. இதை எங்கே வச்சுருக்காங்க? அவருக்காக எடுத்து கொடுத்தேன். நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ வெள்ளை கோபுரத்தில் ஆயிருக்கு. வெள்ளை கோபுரம், தற்கொலை கோபுரம், கிழக்கு தற்கொலை கோபுரம் தானே? ஆமாம். 200 அடி அடி வாங்கியிருக்காங்க. நம்மளாம் சாதாரண ஆளுங்க, ஆச்சாரியர்கள்லாம் அடி வாங்கியிருக்காங்க. இடம்தான் சரியான அடி. பாவம், அதுவே அழையாக இருக்குது. கோரமெல்லாம் சரியான அடி வாங்கியிருக்கு. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் திருவரங்கம் திருக்கோயிலை பற்றிய குறிப்புகள் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒரு கோயிலில் காணப்படும் உள்கட்டமைப்புகள் அற்புதமாக பதிவாக இருக்கின்றன. தமிழக கோயில்களில் கர்ப்பகிரகம் எனப்படும் கருவறையே கோயில் அமைப்பில் பிரதானமான ஸ்தானம். விமானம், விமானத்தின் பகுதிகள், அதிஷ்டானம், கால் அல்லது பாதம், பிரஸ்தரம் எனும் கூரை, கிரீவம் எனும் கழுத்து, சிகரம், ஸ்தூவி, அஷ்டாங்க விமானம், பிற்பகுதிகள், பலிபீடம், துவஜஸ்தம்பம், கருடன் சன்னதி, மண்டபங்கள், கோபுரங்கள் என பல வகுப்பு முறைகள் அமைந்துள்ளன. திருவரங்க திருக்கோயிலிலே
காலத்தின் மாறுதலால் பல வகை கட்டடக்கலைகள் மண்ணோடு பொதிந்து போயிருந்தன. அவற்றையெல்லாம் இந்த மகா சம்ரோட்சண பெருவிழாவை ஒட்டி அவற்றை அற்புதமாக நீக்கி அனைத்தையும் சீராக்கி அவற்றுள் மறைந்திருக்கின்ற அனைத்து கட்டிடக்கலையையும் இந்த உலகத்திற்கு உவந்தளித்திருப்பது தமிழக அரசின் தலைச்சிறந்த அருட்பணி, திருப்பணி, ஏன் சமூக பணி என்றும் கூட இணைத்து கொள்ளலாம். ஓராண்டு முழுவதுமே 100,000 மக்கள் பணிபுரிய இத்திருப்பணிகள் மிக விரைவாக நடைபெற்றது என்றால் அதற்கு காரணம் மானுட மனிதர்கள் அல்ல, மகாவிஷ்ணுவான அந்த திருமால் திருவரங்க அரங்கநாதர். ஆயிரங்கால் மண்டபங்கள் அற்புதமாக அழகுபடுத்தப்பட்டு அந்த மண்டபங்களை இழுத்து செல்லும் விதமாக அமைந்திருந்த ஒரு பெரிய யானை சிற்பங்கள், பல பாகங்கள் கற்களால் ஒன்றாகப்பட்ட யானை சிற்பங்கள் இன்று பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றன. 100 மண்டபமும் மூடப்பட்டு இருந்ததை அவற்றையெல்லாம் நீக்கி காற்றோட்டமாகவும் வெளிச்சம் வரும் விதத்திலும் அமைக்கப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு சன்னதியிலும் பின்புறம் இருக்கின்ற செடி கொடி மரங்கள் ஏன் நாகங்களை கூட அப்புறப்படுத்தி இன்றைய நிலையிலே ஓர் அற்புதமான திருவரங்கத்தை தமிழக அரசு அகிலத்திற்கு அளித்திருப்பது அரங்கமா நகருளானின் அருட்கருணையே ஆகும். ஆங்காங்கே பழங்கால சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. அவை வர்ணங்கள் பச்சிலைகளாலும் மூலிகைகளாலும் கலந்து அமைக்கப்பட்டவை. அவை சற்றே தேய்ந்து மாறுபட்ட நிலையில் இருப்பதை இன்றைய நிலையிலே அதன் உயிர்ப்பித்து அந்த சித்திரங்கள் இன்றைய நிலையிலே திருவரங்கத்திலே பக்தர்களின் காட்சிக்காக அமைந்துள்ளன. சித்திர தூண்கள் மட்டுமா, சாதாரண தூண்களும் நாயக்கால தூண்களும் கலை வேலைப்பாடுகளும் தசாவதார தூண்களும் இராமாயண காட்சிகளும் சிற்பங்களும் நாகமண்டலம், பறவை, அன்னப்பறவை, மகரம் ஆகிய அனைத்து சிற்பங்களையும் இன்றைய நிலையிலே மகா சம்ரோட்சண பெருவிழாவின் போது நாம் கண்டு களிக்கலாம். இதில் எத்தனையோ சிற்பங்கள், எத்தனையோ அரசர்கள், சேர சோழ பாண்டிய பல்லவ ஹொய்சால இத்தனை அரசர்களும் செய்த திருப்பணி, ஆழ்வார்கள் அமைத்த திருப்பணி அனைத்தையும் இன்று வெளிப்பாடாக இதோ ஸ்ரீரங்கம், இதுதான் பூலோக வைகுந்தம், இதன் வர்ணங்கள் ஆகம விதிப்படியும் வேத விதிப்படியும் அமைந்திருந்தது. ஸ்ரீரங்கத்தை இன்றைய நிலையிலே பார்க்கின்ற நேரத்திலே அன்றைய நிலையிலே எவ்வாறு இருந்ததோ, அன்றைய நிலையிலே சுற்றுக்கோயில்கள் எவ்வாறு அமைந்திருந்ததோ அதே நிலையிலே இன்றைய ஸ்ரீரங்கம் இந்த பொன்னாளில், இந்த அற்புதமான திருநாளில் அமைந்திருக்கிறது. இந்த திவ்ய தேசத்திலே எத்தனையோ சன்னதிகள் இருந்தாலும் அத்துணைக்கும் ஓர் அற்புதமான சிகரம் வைத்தது போல் கர்ப்ப கிரகத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரமன் உறங்குவது போல் ஒரு பாவனையுடன் பக்தர்கள் உள்ளத்தில் உரைகின்றான். ஆழ்வார்களும் மன்னர்களும் கட்டிய பொலிவுமிகு ஸ்ரீரங்கத்தினை மீண்டும் பக்தர்களின் கண்முன்னே இன்று அரும்பாடுபட்டு பெரும் திருப்பணி நடந்து வருவது இன்றைய நிலையில், இன்றைய அற்புதமான பொன்னாட்சியில் மட்டுமே என்பது ஓர் குறிப்பு ஆகும். நல்லார்கள் வாழும் நளிரரங்கம் என ஆண்டாள் அருளி செய்கிறாள். நல்லார்கள் என்றால் பக்தர்கள், பகவானிடத்திலே அன்புடையவர்கள்.
திருவரங்கநாதனையே தங்களுடைய லட்சியமாக கொண்டவர்கள் அந்த திருவரங்க வாசிகள். நல்லார்கள் வாழும் நளிரரங்கம் என ஆண்டாள் அருளி செய்கிறாள். அந்த ஆண்டாள் திருவரங்கத்துக்குள்ளே உள்ளாண்டாள் சன்னதி என்கிற விடத்திலே எழுந்தருளி இருக்கிறாள். அவளுடைய சன்னதிக்கு மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றதை நாம் சேவித்தோம். அற்றபற்றர் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே என திருமழிசை ஆழ்வார் பாசுரத்தை அருளி செய்தார். திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அருளுகிறார். அற்றபற்றர் சுற்றி வாழும் அப்படின்னா பற்று அற்றவர்கள், வீடு மனைவி மக்கள் பெண்டு பிள்ளைகளிடத்திலே பற்று அற்றவர்கள், திருவரங்கநாதனிடத்தில் மட்டுமே பற்று உள்ளவர்கள், அவர்கள் சுற்றி வாழக்கூடிய இடம் திருவரங்கம். அணியரங்கன் திருமுற்றத்து அடியாறு தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகொலோ இருக்கு நாளே என குலசேகர ஆழ்வார் பிரார்த்தித்தார். அந்த குலசேகர ஆழ்வார் சன்னதியும் திருமழிசை ஆழ்வார் சன்னதியும் மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றதை நாம் சேவித்தோம். பிள்ளை லோகாச்சாரியர் சன்னதி என்று தனியாக ஒரு உபசன்னதி உள்ளது. இன்றைய தினம் நாம் ரங்கநாதனை சேவிக்கிறோமே, அதற்கு மிக முக்கிய காரணம் பிள்ளை லோகாச்சாரியர். பல ராஜாக்களாலே திருவரங்கத்திலே ஆக்கிரமிப்பு ஏற்பட்டது. அப்பொழுது 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொல்லப்பட்டார்கள். டெல்லியில இருந்து வந்தவன் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொன்று குவித்தான். பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியர் ரங்கநாதனை ஒரு கல் திரையிட்டு மறைத்துவிட்டு உற்சவ பெருமாளான நம்பெருமாளை நாச்சியாரோடு எழுந்தருள பண்ணி கொண்டு சென்று, இப்பொழுது மதுரை என்று சொல்லுகிறோமே, அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆனைமலை ஜோதிஷ்குடி என்கிற விடத்திலே ஒரு குகையிலே 48 ஆண்டுகள் நம்பெருமாளை வைத்து காத்தார். அவர் அங்கேயே தன்னுடைய உயிரை நீத்து விட்டார், வைகுந்தத்தை அடைந்து விட்டார். அவருடைய சீடர்கள் மறுபடியும் ஆபத்து காலம் முடிந்த பிற்பாடு திருவரங்கத்திலே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார்கள். ரங்கநாதன் திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்று ஆனைமலையிலே ஜோதிஷ்குடியிலே வாழ்ந்து பிற்பாடு திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த பிள்ளைலோகாச்சாரியர் தான் இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய நம்பெருமாளையும் ரங்கநாதனையும் ரட்சித்தார். அவருடைய சன்னதிக்கு மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. வேதாந்த தேசிகன் என்கிற ஆச்சாரியன் கோபனாரியன் என்கிற பிரபு ராஜாவின் மூலமாக ஆக்கிரமிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னேனே, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் திருவரங்கத்திலிருந்து விரட்டி, மேலும் சென்னை பட்டணத்தை தாண்டி விரட்டி, டெல்லி அளவும் அந்த பாதுஷாக்களை எல்லாம் விரட்டி அடித்தார். அந்த வேதாந்த தேசிகனாலே தான் கோபனாரியன் என்பவன் இவர்களோடு சண்டை செய்து விரட்டினான். அதனால திருவரங்கநாதன் மறுபடியும் நம்பெருமாள் திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த வேதாந்த தேசிகன் சன்னதியும் உள்ளே அமைந்திருக்கக்கூடியது. திருவரங்கநாதன் வந்து சேர்ந்தானே, 48 ஆண்டுகள் முடிந்துவிட்டது என்று சொன்னோம். அப்பொழுது திருவரங்கத்திலே இருந்தவர்கள் யாருக்கும் இவர்தான் நம்பெருமாள், இவர்தான் நம்முடைய பெருமாள் என்று நம்பிக்கை ஏற்படவில்லை. யார் பார்த்தார்களோ, ரங்கநாதனை சேவித்தார்களோ, அவர்கள் இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்பொழுது யார் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் முன்பாக ரங்கநாதனை சேவித்தது இல்லை. அப்படி என்றால் இவர்தான் ரங்கநாதன் என்று எப்படி தெரிந்து கொள்வது என்றால், அப்பொழுது ஈரங்கொல்லி ஒரு வண்ணான், 90 வயது வண்ணான், கண் தெரியாதவன் இருந்தானாம். அவன் சொன்னானாம், நீங்க ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணுங்கள், அந்த அபிஷேக ஜலத்தை எனக்கு கொடுங்கள், அந்த தீர்த்தத்தை நான் சாப்பிட்டு பார்க்கிறேன், நம்பெருமாளுடைய தீர்த்தமாக இருந்ததேயானால் சரியாக சொல்லிவிடுவேன் என்று சொன்னானாம். அதே போல நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தார்கள், அபிஷேகம் செய்தார்கள். அந்த வஸ்திரத்தோட அந்த ஜலத்தை அவனுக்கு பிழிந்தார்கள். அந்த வண்ணான் ஈரங்கொல்லி அந்த ஜலத்தை புஜித்து இது நம்பெருமாளே என்று சொன்னானாம்.
நம்பெருமாளுக்கு எந்த வஸ்திரத்தை சாத்தினாலும் அந்த வஸ்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஜலம் அவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய, அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய வாசனையை அப்படியே அந்த ஜலம் காட்டிவிடும். அதனால இவரே நம்பெருமாள், இவரே நம்முடைய பெருமாள் என்று சொன்னாராம். அதனாலே அந்த பிள்ளை லோகாச்சாரியர் சன்னதியையும் இப்பொழுது நாம் சேவித்தோம். மேலே இன்னும் பல சன்னதிகள் அமைந்திருக்கக்கூடியது. அந்த சன்னதிகளை பற்றி ஒரு சிறு இடைவேளைக்கு பிற்பாடு அனுபவிக்கலாம். ஹலோ, இது யார் பேசுறீங்க? ஜலம் ஊற்றுறது காட்டலையா? அப்படியா, சரி காட்டு. என்ன எத்தனை கேமரா போடணும்? காமிச்சுன்னு தான் இருக்கான். அதான் வெள்ளை கோபுரம் காமிச்சிட்டால. கடைசியில் எந்த இதை சொல்கிறாளோ இதோ முடிந்து விட்டதுன்னு சொல்லிடணும். அதை ஒரு நல்ல ஒரு இதோட சொல்லிட்டோம்னா போதும். போகிறதுக்கே ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ரெடிமா? அற்புதமாக 11 கோபுரங்களுக்கான மகா சம்ரோட்சண பெருவிழாவை ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். 7 பிறவிக்கு முன்னோடு என்று பாடினாள் ஆண்டாள் நாச்சியார். 7 திருச்சுற்றுக்கள் அமைந்துள்ளன திருவரங்கத்தில். 8ஆவதாக அமைந்துள்ளது அடைய வளைந்தான் திருச்சுற்றாகும். கருவறையை சுற்றி அமைந்துள்ள இத்திருச்சுற்றிற்கு திருவுள்நாழி அல்லது தர்மவர்மா திருச்சுற்று என்று பெயர் வழங்குகிறது. 2ஆவதாக அமைந்துள்ளது ராஜமகேந்திரன் திருச்சுற்று. 3ஆவது குலசேகரன் திருச்சுற்று. 4ஆவது ஆலிநாடன் திருச்சுற்று. 5ஆவது அகலங்கன் திருச்சுற்று.
6வது விக்கிரம சோழன் திருச்சுற்று, 7 கலியுகராமன் திருச்சுற்று. இவற்றில் அடையவளைந்தான் கலியுகராமன் திருச்சுற்று என்று அழைக்கப்படும் சித்திரை வீதி, விக்கிரம சோழன் திருச்சுற்று ஆகிய உள்திரை வீதி, அதாவது உத்தர வீதி ஆகிய திருவீதிகள் பக்தர்களின் குடியிருப்புகளுக்காக அமைந்துள்ளன. வீதிகளின் நீளமும் மதில்களின் உயரமும் ஓர் பட்டியலையே பதிவு செய்யலாம். தெற்கு ராய கோபுரத்திலிருந்து அடையவளைந்தான் பகுதிக்குள் நுழைந்தால் இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது திருக்குறளப்பன் சன்னதி. இந்த திருக்குறளப்பன் சன்னதி கடந்துதான் ஆண்டுதோறும் காவிரியில் வெள்ளப்பெருக்கு வருகின்ற நேரத்திலே அந்த வெள்ளமானது திருக்குறளப்பன் சன்னதியை மூழ்கியே அடித்தவாறு மூழ்கிவிட்டு பல சன்னதிக்குள் நுழைந்திருக்கின்றது. அவ்வாறு நுழைகின்ற நேரத்தில்தான் அந்த காவிரியின் மண் முழுவதும் திருவரங்க திருக்கோயிலில் அடைந்து விடுகிறது. அப்படி அடைந்து விடுவதால் பல மண்டபங்கள், பல சன்னதிகள், அதன் கீழே உபஸ்தானம் எனப்படும் கீழ்த்தட்டம் அனைத்தும் அந்த மண்ணாலும் கற்களாலும் மூடப்பட்டிருந்தது. அதன் கீழே என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று ஆராயும் வகையில் கட்டடக்கலை நிபுணர்கள் அனைவரும் இந்த மகா சம்ரோட்சண பெருவிழாவை ஒட்டி ஆண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து அவைகள் அனைத்தையும் நீக்கி காவிரி வெள்ளப்பெருக்கின் முன்பு எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு இன்றைய நிலையிலே காட்சியளிக்கிறது திருவரங்கம். 7ஆம் திருச்சுற்றில் காணப்படும் கோபுரங்களும் மண்டபங்களும் சீர்மார்க்கப்பட்டன. மேற்கு சித்திரை கோபுரம், கிழக்கு சித்திரை கோபுரம் அல்லது கலியுகராமன் கோபுரம், விக்கிரம சோழன் திருவீதி, 5ஆம் திருச்சுற்று பகுதி, அகலங்கன் திருச்சுற்று, அனைத்தில் உள்ள வேணுகோபாலன் சன்னதி மிக அற்புதமான சன்னதி. ஒய்சாளருடைய கலைத்திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் தமிழகத்தின் தென்பகுதியில் விளங்குவது இந்த சன்னதி ஒன்றே. கர்ப்பகிரகம், அந்தராளம், பிரதட்சணம், முகமண்டபம், மகா மண்டபம் ஆகிய அமைப்புகளோடு கூடியது இந்த சன்னதி. இந்த சன்னதியின் உள்ளே ஓர் சுரங்கப்பாதை இருப்பது தற்போதைய நிலையில் அதனை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். ஹொய்சாளருடைய கலைத்திறனுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவது இந்த சன்னதியின் மகா மண்டபத்தில் அமைந்துள்ள தூண்கள். அமிர்த கலச கருடன் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ரங்கவிலாஸ் மண்டபத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள உள் சன்னதிகள், தாயார் சன்னதி மற்றும் பிரகாரத்தின் வடக்கு மூலையில் அமைந்த யாகசாலை இடம், வேதாந்த தேசிகர் சன்னதி, கம்பர் மண்டபம், மேட்டழகை சிங்கர் சன்னதி, வாசுதேவ பெருமாள் சன்னதி, ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் சேஷராயர் மண்டபம். சேஷராயர் மண்டபத்திற்கு பிறகு கார்த்திகை கோபுர வாயில், கோதண்டராமர் சன்னதி, சூரிய புஷ்கரணி, திருக்கச்சி நம்பகள் சன்னதி ஆகிய பல சன்னதிகள் இன்று அற்புதமாக காட்சியளிப்பதற்கு காரணம் அறியா உழைப்பு எனினும் அரங்கமா நகர் நான் அருளே ஆகும். திருவரங்கத்திலே நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியன் வாழ்ந்து வந்தார். அவருடைய காலக்ஷேபத்தை கேட்பதற்கு பல பேர்கள் வந்து அமர்ந்து கேட்டிருந்தார்கள். படுத்தென்றிருக்கக்கூடிய பெரிய பெருமாளே கேட்க வேணும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய மூலஸ்தானத்திலிருந்து எழுந்து வெளியிலே வர முற்பட்டான். அப்பொழுது திருவிளக்கு பிச்சன் என்பவர் பந்தத்தை பிடித்து கொண்டிருந்தார். பந்தத்தை ஏந்தி கொண்டு நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். முதுகிலே யாரோ உரசினார் போலே இருக்கிறதே என்று திரும்பி பார்த்தால் படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள். நீர் எங்கே செல்லுகிறீர் என்று கேட்டானாம். இதோ நம்பிள்ளை திருவாய்மொழிக்கு அர்த்தத்தை பேருரை
உரையாற்றி கொண்டிருக்கிறாரே அதை கேட்க வேணும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாராம். நீரோ அர்ச்சாவதார பெருமாள், ராமனாக கிருஷ்ணனாக இருந்தால் நீர் செல்லலாம். இப்பொழுது அர்ச்சாவதார பெருமாள், நீரே செல்லுவது நடப்பது கூடாது, சென்று படும் என்று ஒரு தள்ளிவிட்டானாம். அன்றைய தினம் சென்று படுத்த பெரிய பெருமாள் இன்று வரை எழுந்திருக்கவே இல்லை. அப்படி என்றால் நம்பிள்ளை காலக்ஷேபம் எவ்வளவு விசேஷமாக நடந்திருக்கும். அந்த நம்பிள்ளைக்கு உபசன்னதியிலே சம்பிரோக்ஷணம், மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. இப்பொழுது நான்முகன் கோட்டை வாயில் என்று வழங்கப்படக்கூடிய ரங்காரங்கா கோபுரம்னு சொல்லக்கூடிய இடத்திலே மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருவரங்கத்து அமுதனார் சன்னதி என்று ஒரு உபசன்னதி உள்ளது. சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிறோம் அல்லவா? அந்த சக்கரத்தாழ்வாரை சேவித்துவிட்டு பிரதட்சணமாக சென்றால் திருவரங்கத்து அமுதனார் சன்னதி அமைந்துள்ளது. ராமானுஜரை குறித்து 108 பாடல்களை பாடியவர் இவர்தான். பெரிய கோவில் நம்பி என்று இவருக்கு பெயர். ராமானுஜருக்கு முன்பு திருவரங்கத்தை நிர்வாகம் பண்ணினவர் பெரிய கோயில் நம்பி என்கிற இவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். பிற்பாடு ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான் மூலமாக சாவிக்கொற்றை அவரிடத்திலிருந்து வாங்கி முதலியாண்டான் என்கிற பெரியவரிடத்திலே கொடுத்து திருவரங்கநாதனுடைய கைங்கரியத்தை சிறப்பாக நடத்தினார். அந்த திருவரங்க தமுதனாருடைய உபசன்னதி சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. திருவரங்கத்துக்குள்ளே ஒரு யதோக்தகாரி எம்பெருமானுடைய சன்னதி உள்ளது. காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்குள்ளே ஒன்று திருவெக்கா என்று வழங்கப்படக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம். அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் யதோக்தகாரி பகவான். எது உக்தம் தத்து கிருத்தம், எது சொல்லப்பட்டதோ அது செய்யப்பட்டது. திருமழிசை ஆழ்வார் ஒன்று சொன்னார், அதை பகவான் அப்படியே கேட்டான். திருமழிசை ஆழ்வார், நான் இந்த ஊரை விட்டு வெளியிலே செல்லுகிறேன், நீர் என்னோடு வந்துவிடும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தித்தார். பகவானும் திருமழிசை ஆழ்வாரோடு சென்று விட்டார். அதனால யதோக்தகாரி எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு திருவரங்கத்திலே ஒரு சன்னதி உள்ளது. அங்கே திருமழிசை ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். பக்கத்திலேயே திருவரங்க பெருமாள் அரையர் என்பவருடைய சன்னதி அமைந்திருக்கக்கூடியது. நாதமுனிகள் அவருடைய பேரனார் ஆளவந்தார் என்பவர். அவர்தான் ராமானுஜருக்கு ஆச்சாரியன். அந்த ஆளவந்தாருடைய குமாரர் திருவரங்க பெருமாள் அரையர். இவர் ரங்கநாதனுக்கு ஆழ்வார்கள் பாசுரத்தை அபிநயத்தோடு தாளம் இசைத்து பாடுவராம். இவருடைய பாட்டை ஒரு நாளும் கேட்காமல் பகவானாலே இருக்க முடியாது. இவர் வெளியூர் செல்கிறேன் என்று சொன்னால் நம்பெருமாள், உம்மை பிரிந்து என்னாலே இருக்க முடியாது, நீர் செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிடுவனாம். நீர் பாடக்கூடிய ஆழ்வார் பாசுரத்தை அபிநயத்தோடு கேட்பதை நம்மாலே பிரிந்திருக்க முடியாதுன்னு நம்பெருமாள் சொல்லிவிடுவனாம். அவர் திருவரங்க பெருமாள் அரையர். திருவரங்கத்திலே அரையர் சேவை விசேஷமாக நடைபெறும். அதிலேயும் மார்கழி மாசம் விசேஷம். அப்பொழுது அரையர் சுவாமிகள் அனைவரும் திருவரங்க பெருமாள் அரையர் சன்னதியிலே சென்று தன்னுடைய தாளத்தை அவருடைய திருவடியிலே வைத்து எடுத்துக்கொண்டு நம்பெருமாளிடத்திலே வந்து பாடுவார்கள். அந்த திருவரங்க பெருமாள் அரையருக்கு இப்பொழுது மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. வேறொரு விஷயம் தெரியுமா அன்பர்களே? திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி பெருமாள் காட்சி கொடுக்கிறானே, அந்த பார்த்தசாரதி பெருமாளுக்கு திருவரங்கத்திலே ஒரு சன்னதி உள்ளது. திருவல்லிக்கேணியிலே ரங்கநாதனுக்கு சன்னதி உள்ளது. திருவரங்கத்திலே பார்த்தசாரதி பெருமாளுக்கு சன்னதி உள்ளது. அந்த பார்த்தசாரதி பெருமாளுக்கு மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. திருவரங்கத்திலே கருடன் சன்னதி அமைந்திருக்கக்கூடியது. உலகிலேயே மிகப்பெரிய கருடன் சன்னதி திருவரங்கத்திலே. ஸ்ரீரங்க விமானத்தை நம்பெருமாளோடு பெரிய பெருமாளோடு ரங்கநாதனோடு அயோத்தியிலிருந்து தூக்கி கொண்டு வந்து திருவரங்கத்திலே வைத்தவர் இந்த கருடன். இது மட்டுமல்லாமல் அமிர்த கலச கருடன் சன்னதி என்று ஒரு சன்னதி அமைந்துள்ளது. அது தவிர சன்னதி கருடன் என்று காயத்ரி மண்டபத்திலே அமைந்திருக்கக்கூடிய சன்னதி. ஆக 3 கருடன் சன்னதிகள் திருவரங்கத்துக்குள்ளே
காட்சி கொடுக்கின்றன. கருடனே இந்த கோவிலை காக்க தானே திருமதிலாக தன்னுடைய சிறகுகளால் அணைத்துக் கொண்டிருக்கிறார். கருட தரிசனம் கோட்டி புண்ணியம்னு சொல்றமே, அந்த கருடனுக்கு இப்பொழுது சம்பரோக்ஷணம் நடைபெற்றதை சேவித்தோம். உள்ளே நுழைந்தவுடனே பராசர பட்டர் சன்னதி என்று சொன்னோம். இந்த பராசர பட்டரை ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் தூளி கட்டி ஆட்டினாளாம். ரங்கநாதனை சேவிக்க போனோமையானால் திருமண தூண்கள் என்று 2 தூண்கள் இருக்கும். அந்த 2 தூண்களுக்கு நடுவிலே ஊஞ்சல் கட்டி ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் பராசர பட்டரை அந்த ஊஞ்சலிலே விட்டு ஆட்டினார்களாம். அப்படின்னா ரங்கநாதன் ரங்கநாச்சியாருடைய குழந்தையாகவே வளர்ந்தவர் பராசர பட்டர். ரங்கநாதனை குறித்து ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்கிற கிரந்தத்தையும் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரத்தையும் பாடினவர் இவர். ஸ்ரீ ரங்கநாச்சியாரை குறித்து ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்கிற நூலை இயற்றியவர் பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் சன்னதி உபசன்னதியிலே சம்பரோக்ஷணம் நடைபெற்றதை கண்டோம். தாயார் சன்னதிக்கு செல்லக்கூடிய வழியிலே தன்வந்திரி சன்னதி என்று ஒரு இடம் உள்ளது. திருப்பார்கடலிலே அமிர்தத்தை கடைந்த சமயத்திலே அமிர்தத்தோடு வெளியிலே வந்தவர் தன்வந்திரி பகவான். அவருக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. சந்திர புஷ்கரணி கரைக்கு நேர் எதிர்த்தாற் போலே அட்டப்பூச்சியோடு பகவான் காட்சி கொடுக்கிறார். அந்த அட்டப்பூச்சி மூலமாக உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகளை போக்கு விடுகிறானாம் தன்வந்திரி பகவான். திருவரங்கத்திலே மிகவும் உயரமான இடம் இந்த சன்னதி தான். இந்த இடத்துல மருத்துவமனை வைத்தியம் எனக்கூடிய இடமாக இந்த இடம் இருந்துதான். ஏன் உயரமா இருந்தது அப்படின்னா, காவேரியில் அப்பப்போ வெள்ளம் வரும். அது அந்த ஜலம் ரங்கநாதன் சன்னதிக்குள்ளேயும் வந்துடும். அதனால நோயாளிகளுக்கு உயரமான ஒரு இடத்துல இருந்து சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உயரமான இடமாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த தன்வந்திரி சன்னதியிலிருந்து ரங்கநாதனுக்கு கஷாயம் பண்ணி கொடுப்பாளாம். அந்த தன்வந்திரி சன்னதியிலே மகா சம்பரோக்ஷணம் நடைபெற்றதை நாமும் சேவித்தோம். இன்னும் கருடன் சன்னதிக்கு பக்கத்திலேயே பொலிந்து நின்ற பிரான் சன்னதி அமைந்திருக்கக்கூடியது. நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின திருக்குறுகூரிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய பகவான் ஆதிப்பிரான் பொலிந்து நின்ற பெருமாள். அந்த பெருமாளோடு நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் அங்கு காட்சி கொடுக்கிறார்கள். ராமானுஜர் திருவாய்மொழி பாடுவதற்காக ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்பெருமாளை எழுந்தருள பண்ணிக்கொண்டு நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணிக்கொண்டு வந்தார். காலம் செல்ல செல்ல அது முடியாமல் போக திருவரங்கத்திலேயே ஒரு நம்மாழ்வாரை பிரதிஷ்டை செய்து வைத்தார். அதனாலே பொலிந்து நின்ற பிரானோடு நம்மாழ்வார் மற்றும் மதுரகவி ஆழ்வார்கள் காட்சி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு மகா சம்பரோக்ஷணம் நடைபெற்றதை நாம் சேவித்தோம். இன்னும் பல உபசன்ன
சன்னதி பற்றி எடுக்கணும்னா 1 மாதம் ஆகும். டீட்டெயிலாக எடுக்கணும்னா சும்மா மேலோட்டமாக எடுத்தால் நடக்காது. எல்லாம் ஓட்டாங்களா? 2 சப்ஜெக்ட் சொல்லிவிட்டு மங்களம் பாடிடுவோம். ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் உபசன்னதிகள் 11 கோபுரங்களுக்கான மகா சம்ரோட்சண பெருவிழாவை அகில மக்களெங்கும் தரிசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் திருவரங்க திருக்கோயிலை குறித்து விரிவாகவும் தெளிவாகவும் எழுதுவதென்றாலும் பதிவு செய்வது என்றாலும் அது 14 புராணங்களுக்கு மேலானதாக சொல்வதில் எந்தவித அச்சமும் இல்லை. ஆச்சரியமான விஷயங்கள் பல அரங்கநாத பெருமாளின் திருக்கோயிலின் உள்ளே அமைந்துள்ளன. 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் திருவரங்க திருக்கோயிலின் புராண, இதிகாச, சரித்திர, வரலாற்று குறிப்புகளை வரையறுத்து சொல்ல இயலாது. அனைத்திற்கும் மேலாக கோயில் ஒழுகு என்ற பதிவின் மூலமாக திருவரங்க திருக்கோயில் மட்டுமின்றி திருக்கோயில்களின் வழிமுறைகளை, வழிபாடுகளை அதில் நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். திருவரங்கத்தில் எத்தனையோ அற்புதங்கள் அமைந்திருந்தாலும் 2 சிந்திக்கத்தக்கவை. கொட்டாரமும் நெற்களஞ்சியங்களும். கருடன் சன்னதியிலிருந்து தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில் மேற்கே ஸ்ரீபண்டாரம் என்று அழைக்கப்படும் பொருட்கள் சேமிப்பு கிடங்கும் கோசாலையும் அமைந்துள்ளன. கோசாலையின் அருகில் செங்கமல நாச்சியார் சன்னதி மேட்டில் அமைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை சேமித்து வைக்கக்கூடிய செங்கல்லால் கட்டப்பட்ட மிக உயரமுடைய தானிய கிடங்குகள் நாம் தரிசிக்கலாம். அந்த தானிய கிடங்குகள் உயரமாக இருந்தாலும் அதன் உள்ளே இறங்கி அந்த கால செங்கற்கள் எவ்வாறு இருந்தன, இந்த கால செங்கற்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் என்ன, பல ஆண்டுகளாகியும் இது அமைந்திருப்பது எதனால் என்ற ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அதனையும் இப்போது புதுப்பித்திருக்கிறார்கள். விஜயநாயக்க மன்னர்களின் திருக்கோயில் கட்டடக்கலையில் நெற்களஞ்சியங்களுக்கும் சிறப்பிடம் உண்டு. பெரும்பாலான திருக்கோயில்கள் களஞ்சியங்களுக்கான தனி அறைகள் உண்டு. திருவரங்கம் திருக்கோயிலில் ஆலிநாடான் திருச்சுற்றில் கொட்டாரம் என்ற சேமிப்பு கிடங்கும் 4 மிகப்பெரிய களஞ்சியங்களும் உள்ளன. செங்கல்லால் மிகப்பெரிய வட்ட அமைப்பாக எடுக்கப்பட்ட இக்களஞ்சியங்களில் சுண்ணாம்பு பூச்சு பூசப்பெற்று காணப்பெறுகின்றது. அவற்றையும் இன்றைய நிலையிலே இந்த மகா சம்ரோட்சண பெருவிழாவிலே சீர்பார்க்கப்பட்டு செழிப்புடன் நமக்கு தரிசனம் தருகின்றது. ஆக ஒரு திருக்கோயில்
அதிலும் பூலோக வைகுந்தம் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறே இன்றைய நிலையில் இந்த பொன்னான ஆட்சி காலத்தில் பூலோக வைகுந்தம் மின்னாக ஒளிர்கிறது. அடுத்ததாக 5 குழி 3 வாசல் என்பது. பொதுவாக இதை சொல்வதென்றால் தாயார் அவர்கள் 5 குழியிலும் விரல்களை வைத்து 3 வாசல்கள் வழியாக பகவான் வருகிறாரா என்று பார்ப்பது வழக்கம் என்று சொல்வார்கள். உண்மை என்னவெனில் 5 குழிகளும் பஞ்சேந்திரியங்களை குறிக்கின்றன. குல முதலொடும் தீவினை கொடுவன் குழியில் வீழ்க்கும் ஐவரை என்கிறது திருவாய்மொழி. நம்மாழ்வார் இவ்வாறு பாடுகிறார். திருமங்கை ஆழ்வாரும் கொள்ளக் குறையாது இடும்பை குழி என்றார். வன்குழி என்றும் இடும்பை குழி என்றும் கர்ப்பஸ்தானத்தை அதை அடையச் செய்கிறது பஞ்சேந்திரியங்களே ஆதலால் இந்த 5 குழிகளும் கர்ப்பவாசத்துக்கும் மறுபிறப்புகளுக்கும் காரணமான பஞ்சேந்திரியங்களை காட்டுகின்றன. 3 வாசல் 2 கண்களையும் அதற்கு மேல் பட்டு புருவ மத்தியில் உள்ள ஞானக்கண்ணையும் குறிக்கிறது. மேல்கண்ட 2ஆலும் வெளியாகும் உண்மை யாதெனில் பிறப்புக்கு காரணமாயிருக்கும் பஞ்சேந்திரியங்களை அடக்கிக் கொண்டு ஞானக்கண்ணால் பார்க்கிறவர்களுக்கு பரமபத வாசல் திறந்து பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் என்பது. ஆக பஞ்சேந்திரியங்களை அடக்க வேண்டும், ஞானக்கண்ணால் காண வேண்டும். திருவரங்கத்தின் இந்த அற்புதமான மகா சம்ரோட்சண பெருவிழா, இந்த சம்ரோட்சண பெருவிழா இங்கே அமைய வேண்டும் என்பது அரங்கமா நகரானின் அற்புத அருளாகும். இந்த மண்ணின் புதல்வி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழி காட்டுதலின்படி ஸ்ரீமான் வேணு சீனிவாசன் டிவிஎஸ் குடும்பத்தினர் ஒவ்வொரு அங்குலமாக சிற்ப சாஸ்திர நிபுணர்களையும் ஆகம நிபுணர்களையும் கொண்டு சீர்திருத்தி கவின்மிகு ஸ்ரீரங்கமாக தொன்மை மாறாத திருவரங்கமாக மாற்றியுள்ளனர். ஒரு உலக சாதனை இது. இன்றைய சாதனை நாளைய வரலாறு, இன்றைய நிகழ்வு நாளைய பதிவு. இன்றைய இந்த திருவரங்கம் என்றும் என்றும் என்றும். திருவரங்கத்திலே மேட்டழகிய சிங்க சன்னதி என்ற ஒரு உபசன்னதி உள்ளது. அதற்கு எதிர்த்தாற்போல இருக்கக்கூடிய மண்டபம் கம்பராமாயண அரங்கேற்ற மண்டபம் என்று பெயர். கம்பர் ராமகாதையை இயற்றினார். அவ்விடத்திலே இருந்து அரங்கேற்றம் பண்ணினார். அப்பொழுது விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய கட்டம் வந்தது. பகவான் ராமன் அவனுடைய திருவடியை பற்றுவாயின்னு விபீஷணன் உபதேசம் பண்ணினான். பகவான்லாம் கிடையாதுன்னு சொன்னான். பகவான் கிடையாதுன்னு சொல்லுகிறாயே, முன்னொரு காலத்திலே நானே தெய்வம் என்று ஒருத்தன் சொன்னான் என்று ஹிரண்யனுடைய சரித்திரத்தை சொல்லத் தொடங்குகிறார் விபீஷணன். அப்பொழுது சிங்கப்பெருமாள் அவதாரம் பண்ணின பகுதியை சொல்லும் பொழுது சிரித்தது செங்கட்சியம். சிங்கப்பெருமாள் தூணை உடைத்து கொண்டு வெளியில வந்தார்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த தூண்ல இருந்து ஹா 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 அப்படின்னு சத்தம் கேட்டுதான். தூண்ல இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாளே அந்த சரித்திரத்தை கேட்டு சிரித்தார் என்று அர்த்தம். அதனால அந்த தூணில் இருக்கக்கூடிய மேட்டில் மேட்டு அழகிய சிங்கனாக பகவான் தானும் காட்சி கொடுக்கிறான். அதற்கு பக்கத்திலேயே பெரியவாச்சான் பிள்ளை சன்னதி அமைந்திருக்கக்கூடியது. ஆழ்வார்கள் 4000 பாசுரங்களை அருளி செய்தார்கள். அந்த 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணினவர் பெரியவாச்சான் பிள்ளை. அவருடைய சன்னதி அமைந்திருக்கக்கூடியது. மகா சம்பிரோட்சணத்தை சேவித்தோம். ராமபிரானாலே வணங்கப்பட்டவர் பெரிய பெருமாள். ராமனே நம்பெருமாள். ராமோத்விர்ணாபிபாஷதே என வால்மீகி தெரிவித்தாரே. இந்த திருக்கோவிலுக்குள்ளே 9 ராமர் சன்னதிகள் அமைந்திருக்கக்கூடியது. நம்பெருமாளே ராமன். 9 ராமர் சன்னதிகள்.
வரிசையா சொல்லட்டுமா? நம்பெருமாளே ராமன். அடுத்து இரண்டாவது கோதண்டராமர் சன்னதி, மேலப்பட்டாபிராமன் சன்னதி, கீழைப்பட்டாபிராமன் சன்னதி, போஜராமர் சன்னதி, சேஷராயர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் சன்னதி, உள்ளாண்டாள் சன்னதிக்குள்ள ஒரு ராமன் சன்னதி, வீர ஆஞ்சநேயர் சன்னதியில இருக்கக்கூடிய ராமன், பரமபதநாதன் சன்னதியிலே ராமன் எழுந்தருளி இருக்கிறான். அடுத்து திருவரங்கத்துக்குள்ளே 9 கிருஷ்ணன் சன்னதிகள் அமைந்திருக்கக்கூடியது. பெரிய பெருமாளே கண்ணன், கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன், என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன், கற்றினம் மெய்த்த எந்தை களலினை பணிமினியே என்று பெரிய பெருமாள் படுத்தன்றிருக்கக்கூடிய ரங்கநாதனையே கண்ணனாக அனுபவித்தார்கள். அவர்தான் முதல்ல பெரிய பெருமாள் கண்ணன். அடுத்து ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் முடிஞ்சது இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி, நேற்றைய தினம் உரியடி உற்சவம் நடந்ததே. அந்த உரியடி அன்னைக்கு ஒரு பெருமாள் எழுந்தருளுவர். அந்த பெருமாளுக்கு கண்ணன்னு திருநாமம். பெரிய பெருமாள் சன்னதிக்குள்ளேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய கண்ணன். இரண்டாவது, நம்மாழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலே ஒரு வேணுகோபால கண்ணன் காட்சி கொடுக்கிறார். சந்திர புஷ்கரணி கரைக்கு அருகிலே சந்தான கிருஷ்ணன் பகவான் காட்சி கொடுக்கிறார். திருவரங்கத்தில் உள் மணல்வெளி என்று ஓரிடம் இருக்கிறது. அங்கே ருக்மிணி சத்யபாமாவோடு கண்ணனம்பெருமான் காட்சி கொடுக்கிறான். தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தோமையானால் ரங்கவிலாஸ் மண்டபம்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கு ஒரு வேணுகோபாலன் கண்ணன் காட்சி கொடுக்கிறான். பக்கத்திலேயே விட்டல கிருஷ்ணன் சன்னதியும் ரங்கவிலாஸ் மண்டபத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியது. அடுத்து உடையவர் சன்னதிக்கு அருகிலே பார்த்தசாரதி எம்பெருமான் கண்ணன் சன்னதி. அடுத்து கருத்துறை மண்டபம் என்று ஓரிடம் இருக்கிறது. அந்த கருத்துறை மண்டபத்துக்கு பின்னால் ஒரு கண்ணன் சன்னதி உள்ளது. ஆக 9 கண்ணனுடைய சன்னதிகள் திருவரங்கம் கோவிலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இது தவிர பாதாள கிருஷ்ணன் சன்னதின்னு கோவிலுக்கு வெளியில ஒரு சன்னதி இருக்கு. இந்த அத்தனை சன்னதிகளுக்கும் மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு இருக்கு. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் 953 தூண்கள் உள்ளன. ஆயிரங்கால் மண்டபம்னா அப்ப 1000 தூண் இருக்கணும் இல்லையா? கிடையாது, 953 தூண்கள் தான் இருக்கும். உற்சவ காலத்துல பந்தல் போடும்போது அந்த பந்தலில் 47 கொம்பு நட்டு பந்தல் போடுவா. அதை சேர்த்தா 1000. எதுக்காக அப்படின்னா பந்தலை அப்பப்போ போடுவா, உற்சவம் முடிஞ்ச உடனே பிரிச்சுடுவா. அதை லீலா விபூதிக்கு ஒப்பாக சொல்லுவார்கள். இந்த உலகம் படைக்கப்படும், அழிக்கப்படும். ஆனால் வைகுந்தம்ங்கிறது அழிக்கப்படாது, அது எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடியது. அதனால 953 தூண்கள் அப்படின்னு சொன்னமே, அது நித்திய விபூதி. 47 தூண்கள் அப்பப்போ போட்டு கலைச்சிடுவா இல்லையா? இது இந்த உலகமாகிற லீலா விபூதி. இந்த ரெண்டுத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் நம்பெருமாள். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் என ஆண்டாள் அருளி செய்கிறாள். அந்த ரங்கநாதனுக்கு கண்டருள பண்ணின பிரசாதம், தளிக பிரசாதம் அனைத்தும் பக்கத்திலேயே விஸ்வக்சேனர் சன்னதின்னு ஒரு உபசன்னதி இருக்கு. அங்கு கண்டருள பண்ணுவர்கள். அரங்கன் அமுது செய்த அனைத்து பிரசாதங்களும் இவருக்கு சமர்ப்பிக்கப்படும். இவர்தான் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியன். விஸ்வக்சேனர், அவருக்கு சேஷாசனர் அப்படின்னு பெயர். அவருடைய சன்னதியிலே உபசன்னதி மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றதை கண்டோம். அது மட்டுமல்லாமல் மணவாள மாமனிகள் சன்னதி வெளியிலே, கோவிலுக்கு வெளியிலே அமைந்திருக்கக்கூடியது. மணவாள மாமனிகள் திருவாய்மொழியினுடைய ஈடு வியாக்கியானம் காலக்ஷேபம் சாதித்தார். 1 வருட காலம் திருவரங்கத்திலே உபதேசம் பண்ணினாராம். ரங்கநாதன் தன்னுடைய உற்சவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மணவாள மாமனிகள் சொல்லக்கூடிய திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை கேட்கணும் என்பதற்காக வந்தானாம். அந்த மணவாள மாமனிகள் ஆச்சாரியர்களுக்குள்ளே கடைசியாக அவதாரம் பண்ணினார்.
இப்படி பல ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் சன்னதி, பல எம்பெருமான்கள் சன்னதி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவரங்கம், அந்த திருவரங்கம் என்றென்றும் வாழ வேண்டும். திருவரங்கம் வாழ்ந்ததேயானால் அனைத்து திவ்யதேசங்களும் வாழ்ந்துவிடும். அந்த ரங்கநாதனுடைய, ஆழ்வார்களுடைய, ஆச்சாரியர்களுடைய, ராமனுடைய, கண்ணனுடைய, நாச்சியாருடைய, ஆண்டாளுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். பெரிய பெருமாளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நாமும் பெற வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு, லக்ஷ்மி சரணால சாட்சாங்கி சாட்சாத் ஸ்ரீவத்ச வக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதகேர்த்தினாம் ஸ்ரீமதே ரங்கராஜாய ஸ்ரீரங்கேஷாய மங்களம் மங்களம் ரங்கநாதாய மங்களம் சுபமங்களம் மங்களம் ரங்கநாயக்கியை மங்களம் ஜெயமங்களம் காவேரி வர்ததாம் காலே காலே வருஷத்து வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜெயத்து ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ச வர்ததாம். திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்தோன் வாழியே, செய்யவிடை தாய்மகளார் சேவிப்போன் வாழியே, இருவிசம்பில் வீற்றிருக்கும் இமையவர்கோன் வாழியே, இடர்கடிய பார்க்கடலை எய்தினான் வாழியே, அரிய தயரதன் மகனாய் அவதரித்தான் வாழியே, அந்தர்யாமித்வமும் ஆயினான் வாழியே, பெருகி வரும் பொன்னினடு பின்துயின்றான் வாழியே, பெரிய பெருமாள் எங்கள் பிரானடிகள் வாழியே, பங்கைய பூவில் பிறந்த பாவனல்லாள் வாழியே, பங்குனியில் உத்திரனாள் பாருதித்தாள் வாழியே, மங்கையர்கள் திலதமென வந்த செல்வி வாழியே, மாலரங்கர் மணிமார்பை மன்னுமவள் வாழியே, எங்களில் சேனமன்னர் கிதமரைத்தாள் வாழியே, 25 உட்பொருள்மாள் இயம்புமவள் வாழியே, செங்கமலச் செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியே, ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியே என்று சொல்லி மேலே வர்ணனையை ஸ்ரீமான் ஸ்ரீகவி அவர்கள் தொடருவர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. அதுபோலத்தான் இந்த திருக்கோயிலின் வரலாறும் பல வீழ்ச்சிகளையும் வாழ்ச்சிகளையும் கொண்டதாக விளங்குகிறது. பெரிய பெருமாள் திருமுன்பு கல்திரை சமர்ப்பிக்கப்பட்டு தாயார் மூலவர் வில்வ மரத்தின் அடியில் யாரும் அறியாதபடி புதைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. உற்றவரான நம்பெருமாள் உபய நாச்சியார்மார்களோடு 48 ஆண்டுகள் மண்மீது உழன்று ஆஸ்தானம் திரும்பினார். வேறு எந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கும் இத்தகையதொரு ஆபத்து ஏற்படவில்லை. அழகிய மணவாளனை காப்பாற்றும் முயற்சியில் பிள்ளை லோகாச்சாரியர் போன்ற பெரியோர்களும் மற்றையோரும் உயிர் தியாகம் செய்ய நேரிட்டது. சோழ மன்னர்கள் தொடங்கி நாயக்க மன்னர்கள் ஈராக பல நூற்றாண்டுகளுக்கு இந்த கோயிலை மன்னர்கள் போற்றி பாதுகாத்து வந்தனர். சோழர்கள், ஹொய்சாளர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், தஞ்சை மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் புரிந்ததோடு மட்டுமல்லாமல் நித்திய திருவாராதனத்திற்கும் விழாக்கள் கொண்டாடுவதற்கும் நிபந்தங்கள் பல அளித்துள்ளனர். விதவிதமான ஆபரணங்களையும் தங்கத்தாலான ஆசனங்களையும் காணிக்கையாக அமைத்துள்ளனர். திருவரங்கம் பெரிய கோயிலின் வரலாறும் வைணவத்தின் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்துள்ளவை. கல்லுயர்ந்த நெடுமதலை சுற்றி சொல்லுயர்ந்த நெடுமதில் எழுப்பிய பெருந்தகை கலியனான திருமங்கை ஆழ்வார், ராஜமகேந்திர சோழன், எம் மண்டலம் கொண்டு கோயில் பொன்வேந்த பெருமாள் முதலாம் சுந்தர பாண்டிய தேவன், கலியுராகம் என்ற விருது பெற்ற பாண்டிய பேரரசன், 3ஆம் சடையவர்மன் வீரபாண்டியன், வாக்கிய குரு பரம்பரையை நினைவூட்டுமாறு 13 நிலைகளுடன் மின்னை முட்டும் கோபுரத்தை நிறுத்திய முக்கூர் துறவி அழகிய சிங்கர் ஆகியோர் அமைத்தருளிய திருப்பணியை இன்றைய நிலையில் தர்மமிகு தமிழகத்தில் அதர்மத்தை தத்து தர்மத்தை நிலைநாட்டிய பொன்னாட்சி அமைக்கின்ற காலத்தில் இந்த திருப்பணி அமைகிறது என்றால் இன்றைய நிலையில் அடைமுகின்ற பொன்னாட்சிக்கு அந்த திருவரங்க பெருமான் திருமால் நம்பெருமாள் திருவருள் என்றென்றும் புரிந்து என்றென்றும் நிலை பெற்றிருக்க என்றும் செழித்திருக்க தர்மம் வளர அவர்
அருளினை நான் பெற்று